ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். பழங்கால சைனாவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற சைனாவாக இருக்கட்டும், பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அதனுடைய வரலாறு, கலாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பல அருமையான விஷயங்கள் இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோ லொகேஷன் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத ரொம்பவும் கஷ்டமான நிகழ்வு எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஹெவன்ஸ் கேட் மவுண்டெயின். அதாவது இந்த மலையினுடைய உச்சியில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்தை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஹைட்டில் இருக்குமாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹைட்டுனா பயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடாதீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் தான் இருக்குது. இது டியான்மென் மவுண்டெயின் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை முகடுகள் வழியாக சொர்க்கத்துக்கே நம்ம டைரெக்டாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் ஏறணும் அப்படின்னா ரொம்பவும் டெரிஃபைங்கான எக்ஸ்ட்ரீம்லி லாங்காக இருக்கக்கூடிய ஒரு நீளமான ரோட்டை கடந்து போகணும். பல நாடுகளில் இருந்து விசிட்டர்ஸ் இந்த ஃபீலை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நீளமான ரோட்டை சூஸ் பண்ணி போகிறாங்களாம். இந்த ரோட்டுக்கு பேர் டியான்மென் ஷான் பிக் கேட் ரோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையினுடைய ஓரங்களில் தான் இந்த ரோட்டை போட்டிருக்காங்க. இந்த ரோட்டில் இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஆழமாக இருக்குமாங்க. கிட்டத்தட்ட 4500 அடி வரைக்கும் நம்மளுடைய சீ லெவலில் இருந்து ஹைட்டில் இருக்குதான் இந்த மலை முகடு. இதில் கிட்டத்தட்ட 99 டேன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 999, அதாவது 1000ல் ஒரு ஸ்டெப் மட்டும் கம்மி. அவ்வளோ ஸ்டெப்ஸையும் ஏறி தான் இந்த மலை உச்சியை அடைய முடியுமா. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு புகைப்படம் தான். இந்த புகைப்படம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக ஆச்சுங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வாத்துக்கள் தாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாத்துக்கள் இருக்குது. சைனாவில் ஃபார்ம் பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது விவசாயம் பண்ணுவாங்கள்ல, அந்த விவசாய நிலத்துக்குள்ளே இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் வாத்துக்களை இறக்கி விட்டுருவாங்களாம். அதாவது தாவரங்களுக்கு பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு பதிலாக இந்த வாத்துக்களை இறக்கி விடுறதுனால அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை இந்த வாத்துகள் சாப்பிட்ருமாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ வாத்துக்களையும் ஒரு ஆள் சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்னமும் சைனாவில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான உரங்களையும் பயன்படுத்துறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக இந்த வாத்துக்களை தான் பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அபேண்டன் கிரீன் வில்லேஜ். இந்த இடத்த பாருங்களேன். இது சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங் ஐலாண்டில் தான் இருக்குது. அதாவது சைனாவுடைய ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் தான் இப்படி ஒரு ஐலாண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஐலாண்டை கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு காலத்தில் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் கூட வாழலை. ஆக்சுவலாக இந்த இடத்துல அடல்ட், அதாவது வயசானவங்க வாழ்ந்திருக்காங்க. இந்த இடத்துல 2000க்கும் மேற்பட்ட மீன் பிடிக்கிறவங்க அவங்களுடைய ஃபேமிலியோட வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வீடுகள் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல இருந்தவங்களுடைய முதன்மையான தொழிலே மீன் பிடிக்கிறது தான். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்க இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மனுஷங்க ஒருத்தர் கூட இங்கே வாழாமல் இருந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய ஹோம்ஸ் எல்லாத்தையுமே இயற்கை சூழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடுகள் முழுக்க பச்சை படலம் போர்த்தின மாதிரி இயற்கை அதனுடைய கைவசம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இவ்வளோ அழகான இடத்த ஏன் மனுஷங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்குமாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் இருக்காது. ஃபுட் டெலிவரி கூட இந்த இடத்துல ப்ராப்பராக இருக்காது. இதனால் மனுஷங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டர் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1990s இருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர ஆரம்பிச்சிருக்காங்க. 1994 டோட்டலாக இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லாமல் எல்லாருமே வேற ஒரு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்த இயற்கை முற்றிலுமாக தன் வசப்படுத்திக்கிச்சாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எல்டர்லி பிளே கிரவுண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் நீங்கள் சைனாவில் இருக்கக்கூடிய நிறைய பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வயசானவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் சாதாரணமான ஜாகிங்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டென்னிஸ், பேஸ்கெட் பால்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்காகவே இந்த பார்க்கில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு வடிவமைச்சிருக்காங்க. முதலாக 2014 ஜே மேடோக் அப்படிங்கிற பப்ளிக் ஹெல்த் ப்ரொஃபஸரான டெக்சாஸை சேர்ந்தவர் அவருடைய ரிசர்ச்காக இந்த மாதிரி சைனாவுக்கு ட்ரிப்புக்கு போகிறாரு. அந்த இடத்துல அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு நாள் காலையில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்து இவர் ரொம்பவே வியப்பாக இருக்கார். ஏன்னா
100க்கும் மேற்பட்ட வயசானவங்க இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம நாட்டிலலாம் இந்த மாதிரி வயசானவங்க இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் இருக்கக்கூடிய 8 டிஃப்ரெண்ட் பார்க்ஸில் இருந்து இவருடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைனாவில் 50% பார்க்கு யூத்துக்காகவும் 50% பார்க்கு இந்த மாதிரி ஓல்டர் பீப்புளுக்காகவும் கட்டப்பட்டிருக்காங்க. வயசானவங்க பயன்படுத்துகிற மாதிரி ஈஸியான சுலபமான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி பார்க்கை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் சைனாவில் வாழ்கிற 100% ஆஃப் சீனியர் பீப்புள் இந்த இடத்துல வந்து எக்ஸசைஸும் பண்ணுறாங்களாம். இதில் ஒர்க் அவுட் பண்ணுற ரொம்பவும் வயசானவங்க முக்கியமாக பேஸ்கெட் பால் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. இவங்களுக்காகவே வாக்கிங் பாத் கட்டி கொடுத்துருக்காங்க. லைட்டான கார்டியோ மெஷின்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்பேசஸ் விட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பேசஸில் குரூப் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான். வயசானவங்க எப்போவுமே ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பிளே கிரவுண்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. சூப்பரில் இதை பார்த்து வெளிநாடுகளில் லண்டன், பெர்லின், டொரண்டோ இந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த மாதிரி அடல்ட் பீப்புளுக்காகவே நிறைய பார்க்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் தெரியுது சைனாவில் இருக்கிற பாட்டிமா தாத்தாமாரெலாம் எப்படி 100 வயசையும் தாண்டி உயிரோடு வாழ்கிறாங்க அப்படின்னு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சைனாஸ் ஃபர்ஸ்ட் எம்பரர் டோம்ப். சயின்டிஸ்ட் தான் இந்த ஒரு கல்லறையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான இந்த கல்லறை மூடப்பட்டு தான் இருந்திருக்கு. சின் ஷுவாங் அப்படிங்கிறவர் தான் சைனாவுடைய ஃபர்ஸ்ட் எம்பரராக இருந்திருக்காரு. இவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனாங்க. 259 BCEல சின் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இவர் பிறந்திருக்காரு. இப்படி பிறந்திருக்கிற டைமில் இவருக்கு 13 வயசு ஆகும்போது இவருடைய அப்பா ஜெயிலுக்கு போகிறாருங்க. அந்த சமயத்தில் அவருடைய அப்பாவுடைய சிம்மாசனத்தை சின் ஷுவாங் 13 வயசுலேயே எடுத்துக்க வேண்டியதாக போச்சு. ரொம்பவே சின்ன வயசாக இருந்தாலும் இவரை கைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருந்தது. அதாவது கவுன்சில் ஆஃப் பிரில்லியன்ட் அட்வைசர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அதில் லீ அப்படிங்கிறவர் தான் ரொம்பவும் கிரிட்டிக்கலான ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு. அதாவது ஷின் ஷுவாங் 13 வயசாக இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களுடைய படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வாங் ஜாங் அப்படிங்கிற மிலிட்ரி ஃபோர்ஸஸை லீட் பண்ண ஒருத்தரால தான். ஸ்ட்ராங்கான மிலிட்ரி ஃபோர்ஸஸ்னாலையும் ஒரு கரெக்டான கைடன்ஸ்னாலையும் இவர் நிறைய நாடுகளை ஜெயிக்கிறாரு, நிறைய ஸ்டேட்டை ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்டை இவர் தோற்கடிச்சு கைப்பற்றியிருக்காரு. நல்ல ஆட்சி மட்டும் கிடையாதுங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸை இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது ரைட்டிங் சிஸ்டம், கரன்சி, வெயிட் மெஷர்ஸ், நெட்வொர்க் ஆஃப் ரோட்ஸ், கேனல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. நிறைய ரோட்ஸை உருவாக்குறது மூலமாக நம்மளால் வர்த்தகமும் கம்யூனிகேஷனையும் சுலபமாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்கிறாரு. முக்கியமாக சொல்லணும்னா உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய சைனாவுடைய கிரேட்டஸ்ட் வால் இருக்கும் இல்லையா, அதை கூட இவர் தான் உருவாக்கியிருக்காருங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த இவருடைய இறப்புக்கு அப்புறமா இவருடைய கல்லறையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெரகோட்டாவால் செய்யப்பட்ட 1000 படை வீரர்களை உருவாக்கி இவருடைய கல்லறையை பாதுகாக்கிற விதமாக குதிரைகளோடையும் தேரோடையும் இருக்கிற மாதிரி, அதாவது போர் புரியும் போது எப்படி படைகள் இருக்குமோ ஆயத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாருங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அது அங்கே உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு தஹீரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜப்பானில் கல்யாணராமன் அப்படிங்கிற படம் பார்த்ததுலேருந்து ஜப்பான் போகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.